வணக்கம் பிரியமானவர்களை, கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த வாரத்தினுடைய இறுதி நாளை நாம் நெருங்கி இருக்கிறோம். ஒரு அலுவலான வாரம், சரியா இல்லைங்களா? மிக மிக பல விதமான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த சந்தித்தவராய் இந்த இருந்திருக்கலாம். இந்த வாரத்தினுடைய முதல் நாள் தொடங்கி, குறிப்பா இந்த மாதத்தினுடைய முதல் வாரமாய் கூட இந்த இருக்கிறது, சரியா இல்லைங்களா? முதல் வாரம் என்று சொல்லும்பொழுது முழுமையான வாரம். பல காரியங்களை நீங்க இந்த தொடங்குறதுக்கான முதற்படி எடுத்து வச்சிருப்பீங்க. உங்களுடைய சவால்களை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை, கடினங்களை எல்லாவற்றையும் நீங்கள் இந்த வாரம் சந்தித்திருக்கலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் மீது விரும்புகிற பல பதில்களுக்கான முதற்படி எடுத்து வைத்த ஒரு வாரமாய் இந்த இருக்கலாம். தேவன் இந்த காரியத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா இந்த நேரம் நான் இந்த வாய்ப்பானதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாளை நம்முடைய ஆலயத்தை நாம் என்ன செயலானதை செய்ய போகிறோம், தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் வாய்ப்பு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக, ஆம், ஆண்டவராகிய இயேசு அவரோடு கூட நாம் பந்தியிலே அமர்வதற்கான வாய்ப்பு. இது எவ்வளவு பெரிய சலுகைன்றதை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு இங்கு பூமியிலே நம் மத்தியிலே இருந்த பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களோடு இந்த கடைசி ராபோஜனத்திலே இந்த இணைந்தார். அவர் அந்த நேரம் அப்பத்தையும் தன் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து அவர் அப்படியா இந்த கொடுத்தார். ஆம், இன்று அந்த அப்பம் ஆண்டவராகிய இயேசுனுடைய சரீரம், திராட்சரசம் ஆண்டவராகிய இயேசுனுடைய இரத்தத்தின் அடையாளமாய் அவர் எப்படியாக சொன்னார், நான் திரும்பி வரும் காலம் வரை என்னுடைய நினைவாய் இதை செய்யுங்கள். இங்கு இந்த வார்த்தை என்னுடைய கவனமானது இந்த இருந்தது. மிக பலனான ஒரு வார்த்தை. யோவான் 11:25 இந்த பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றா? இயேசு இங்கு சரியா கேட்ட கேள்வி உங்களுக்கு இந்த இடத்துல புரிகிறதா? பாஸ், அப்போ இயேசு விசுவாசித்தா இந்த இடத்துல நான் இறந்தே போக மாட்டேனா? அப்ப மரணம்ன்றது உனக்கு இந்த இடத்துல வரவே வராதா? இங்கு ஆண்டவராகிய இயேசு சொன்ன இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொன்னது, என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாதிருப்பான். மேலும் இந்த இடத்துல யார் அவருடைய சத்தத்திற்கு நம்ம கவனமாய் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறோமோ, இந்த மறியாதிருப்பதனுடைய அர்த்தம் என்ன? சரீரபூர்வமாய் நம்ம எல்லோருமே ஒரு நாள் இந்த இடத்துல இறந்து போவோம். இது எனக்கும் தகும், உங்களுக்கும் தகும். நம்ம எல்லோருமே ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை என்ன பாஸ்டர்? என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் இந்த இடத்துல பிழைத்திருப்பான், மரித்தாலும் இந்த இடத்துல பிழைப்பான். இது எப்படி சாத்தியம்? இரண்டாம் மரணம். ஆம், இந்த இரண்டாம் மரணம் நம்மை இந்த இடத்துல தொடுவதில்லை. சரீரபூர்வமான மரணம் எல்லோருக்கும் வரும். ஆனா ஆக்கினி கந்தகங்களில் தள்ளப்படாதபடி தேவனை விசுவாசிக்கிறவராய் தேவனோடு நாம் நம் வாழ்க்கை இந்த இடத்துல இணைத்து வாழ்கிற ஒரு வாய்ப்பை அவர் நமக்காக இந்த இடத்துல கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு செய்த தியாகத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொண்டு ஒரு மிக முக்கியமான பொக்கிஷம் என்று சொல்லலாம். எனவே தான் நாளை காலை 9:30 மணிக்கு நம்முடைய எல்லா யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலும் ஆண்டவரோடு பந்தி அமருவதற்கான மிக சிறப்பான திருவிருந்திலே நாம் பங்கேற்க போகிறோம். எனவே உங்களுடைய எல்லா அலுவலான வேலைகளை எடுத்து ஓரம் வைத்துவிட்டு நாளை இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள எங்களோடு இந்த வரவேற்கப்படுகிறீர்கள். மக்களே, தேவன் நமக்காய் கொடுத்த இந்த மிக சிறப்பான வாய்ப்பு. பாஸ், இந்த திருவிருந்திலே நான் கலந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய பிரசன்னத்திலே நான் பலப்படுத்தப்பட முடியுமா? இது முடியும் என்பதை நான் சொல்வதற்கு பதிலாக இந்த நபருடைய சாட்சியை பாருங்க. தன்னுடைய பழைய வாழ்க்கை மாந்திரீகம் செய்வனை செய்கிற ஒரு நபர், அசுத்தத்தை வழிபட்ட ஒரு நபர், உலக ரீதியான வழியை, உலக ரீதியான விருப்பங்களை தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நபர், இன்று தேவனுடையவராய் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம், இன்று தேவனுடையவராய் தன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது சாத்தியமானது. இவர் இந்த இரண்டாம் மரணத்தை ஜெயித்தார். இது உங்களுக்கும் சாத்தியப்படும். தேவன் இந்த வாய்ப்பிற்கு தான் உங்களை இந்த வரவேற்கிறார். பாச, இது என்னது? இந்த நபருக்கு நடந்தது என்ன? சாட்சியை பாருங்கள். மீண்டும் இணைந்திருக்கலாம். நான் இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. நான் பிறந்தது மிலன். நான் ரொம்ப வருஷமா குறி சொல்றவளா இருந்தேன். நான் சமூக வலைத்தளங்களையும் மந்திர புத்தகங்களையும் ஆழமா சென்று இருக்கேன். சாத்தானை வழிபடுகிற விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு பையனை நான் சந்திச்சேன். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் உறவுல ஈடுபட்டோம். நான் கர்ப்பம் தரித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு காயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தது.
நான் செத்துருவோனோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு, மற்றும் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் தீர்மானம் எடுத்தேன் விவாகரத்து வாங்கிடணும்னு. என்னுடைய நண்பர்களோட வெளியே போக தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வீட்டில் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த அட்டையை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. முன்னாடி அந்த அட்டையோட எந்த தொடர்பானது எனக்கு இல்லை, அதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஏன் என்னால் முடியாது? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த அட்டையை எடுத்தேன், மாற்ற தொடங்கினேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள அந்த வல்லமையானது ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுதான் எனக்குள்ள அழிவின் துவக்கமா இருந்துச்சு. இரவு நேரத்துல எல்லாருமே ஒண்ணா இணைஞ்சு குறி சொல்ற அட்டையை பத்தி நாங்க பேசிட்டு இருப்போம். மக்களுடைய கையை பார்த்து அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அன்பின் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவோம். மந்திர புத்தகங்கள்ல ஈடுபட நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லா காரியமே சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சுது. நான் ஆவிக்குரிய விஷயத்த செய்கிற ஒரு நபராக மாறினேன். ஓஜா போர்டை பயன்படுத்தினேன். சாத்தானோடு ஒப்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற தலைப்புகள் எனக்கானது கிடையாது. நான் எப்பவுமே செய்யாத சாங்கியம்லாம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் நான் அதை எதிர்த்தேன். ஓஜா போர்டால் சாத்தான் என்னை பயமுறுத்த ஆரம்பித்தான். சாத்தான் என்னை பயமுறுத்தினா, நான் அவனோட செஞ்ச ஒப்பந்தத்தை நான் முடிக்கலைன்னா அவன் என்னுடைய மகனை எடுத்துடுவேன் அப்படின்னா. அந்த தருணத்தில் நான் பரிதவிப்பானேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மோசமாக தொடங்க ஆரம்பிச்சுது. பிசாசு என்னை துரத்த ஆரம்பிச்சான். தொந்தரவு படுத்தினா, பயமுறுத்தினா. இரவு நேரத்துல முயற்சி செஞ்சா என்னை திணற வைக்க. நான் தூங்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். தாக்கப்படுமோன்னு பயந்தேன். ஒரு நாள் என் பையனுடைய அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல என் பையன் துன்புறத்துல சந்திச்சான். இந்த முழு உலகமே என்னை நொறுக்குற மாதிரி இருந்தது. என்னுடைய தோழி கிட்ட நான் ஆலோசனையானது கேட்டேன். அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சிறந்ததா எமர்ஜென்சி ரூம்ல தனியா பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசினேன் தனியா. நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். முன்னாடி எது தவறா இருந்ததோ இப்ப அது இன்னும் மோசமா மாறிடுச்சு. என்னுடைய பையனை பாதுகாக்கிற பதிலா நானே ஒரு குறிக்கோளா மாறிட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவளா நான் மாறிட்டேன். அந்த நேரம்தான் எனக்குள்ளாக நொறுக்கப்பட்டேன். உடனே நான் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். அந்த நேரத்துல எது என்னை தாங்கி பிடிச்சதுன்னா சிகரெட்டும் காஃபியும் தான். நான் உடைக்கப்பட்டிருந்தேன். யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல. என்னுடைய வேலையில ஒருத்தரோட நான் அதிகமா நேரத்தை செலவழிச்சேன். அவங்க என்னுடைய நண்பரானாங்க. என்னுடைய வாழ்க்கை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிற பாஸ்டர் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னது கேட்டேன். ஆனா அதுல நான் கவனம் செலுத்தல. இந்த சட்டத்தாலேயே எதுவுமே செய்ய முடியலன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு நாள் அவங்க கடினமான சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த விதமான தடையும் இல்லாம அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஏத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிலன் நாட்டுல இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நான் முதல் முறையா போனேன். நான் எப்போ உள்ள போனேனோ எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், தவறான எண்ணங்கள் வெளியிலே நின்னுடுச்சு. நான் உள்ள போகும்போது ரொம்ப அழகான, அருமையான, அன்பான இடத்தை நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இல்லாத அந்த சமாதானத்தை அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். அதே வாரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது எதுவுமே எடுத்துக்காம நான் நல்லா தூங்கினேன். முற்றிலும் சமாதானத்தோடு.
எனக்கு தெரியும் நான் எப்பவுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு, அதாவது ஆலயத்தை விட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கான விருப்பம் எனக்குள்ளாக இருந்துச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல என்னுடைய பழைய சிஸ்டைய என்னால புதைக்க முடியும்னு சொன்னாரு. என்னுடைய பழைய சிஸ்டி எல்லாமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் மற்றும் சாத்தானோட எனக்கு இருந்த அந்த ஒப்பந்தம். அந்த நாள் வரும்போது என் தேவனே, அந்த நாள் நான் தான் முதல்ல தண்ணீர்ல இறங்கினேன். நான் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது பாஸ்டர் பரிசுத்தாவி பத்தி பேசுறத நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தாலியன் நாட்டு சேர்ந்த போதகர்கள் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வழக்கமா பிரேசில்ல இருந்து வருவாங்க. நான் தாகமா இருந்தேன். உண்மையான விசுவாசத்தை பத்தி நான் கத்துக்கணும்னு விரும்பினேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் நான் தேவன் கிட்ட கேட்டேன், தேவனே, நான் புரிஞ்சுக்கணும். பிஷப் மசேடோவோட செய்தி நான் கேட்டேன். அதுதான் நான் பார்த்ததுலயே பிஷப் மசேடோவோட முதல் செய்தியா இருந்தது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இத்தாலியுடைய பாஷை எனக்கு புரியுமோ அதே மாதிரி எனக்கு போர்ச்சுகீஸும் புரியணும்னு நான் கேட்டேன். அப்பதான் முதல் அதிசயம் நடந்தது. எல்லா வார்த்தையுமே புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செய்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தேவன் மேல இன்னும் எனக்கு தாகமானது அதிகமாச்சு. நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆலயத்துல இருக்கிற புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன். அது பிஷப் மசேடோவால எழுதப்பட்டதா இருந்தது. நான் அதை போர்ச்சுகீஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. நவம்பர் டிசம்பர் மாதம் எப்போ வந்ததோ அந்த நேரமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்கான நேரமா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், முழுமை அடையணும்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது அவரை திருமணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னுடைய எல்லாமே நான் தந்தேன். எல்லா சவால்களையும் நான் தாண்டி அதை நான் செஞ்சேன். அந்த நேரத்துல என்னுடைய மகன் தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தான். நான் எல்லாத்தையுமே பீடத்தின் மேல அர்ப்பணிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே சாப்பிடல. நான் தேவனிடம் பல மணி நேரம் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருக்காருன்னு நான் அவருக்கு விவரிச்சேன். நான் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவரால் நான் பயன்படுத்தப்படணும்னு விரும்பினேன். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே நபரா நான் தொடர விரும்பல. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமானது இருக்கணும். எப்போ அவரு என்னை நீ பெற்றுக்கொண்ட, என்னுடைய முத்திரை என்னை பெற்றுக்கொண்டன்னு சொன்னாரோ அப்ப நான் அழ ஆரம்பிச்சேன். அது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷத்தால நான் குதிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை. அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையானது மாறி இருந்துச்சு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரு. எனக்கு நீதிமன்றத்துல இருந்த பிரச்சனை, என்னுடைய குழந்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சு. இன்னைக்கு தேவன் என்னுடைய மகனை திரும்பி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு இருந்த அந்த உறவானது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த உறவானது எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நண்பர்கள் போலவும் நாங்க இருந்தோம். என்னை எல்லா இடத்துல இருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குனாரு. என்னை ஆட்கொண்ட எல்லா பிசாசுகளையுமே என்னிடமிருந்து விடுதலையாக்குனாரு. காயப்படுத்துறது, பெருக்கிறது, கஷ்டப்படுத்துறது, பழி வாங்குறது, மன அழுத்தம் எல்லாத்துல இருந்து என்னை விடுதலையாக்குனாரு. நான் உண்மையாவே தேவனால திரும்பியும் பிறக்கப்பட்ட வெளிநாட்டு போதகர்களை எனக்காக அனுப்பி என்னுடைய ஆத்மாவை காப்பாத்தினதுக்கு தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துறேன். இது ஒருத்தருடைய விசுவாசத்துல தொடங்கலனா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அது யாருன்னா பிஷப் மசேடோ. ஏன்னா அவரால் தான் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஆழமா பிஷப் மசேடோக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா மகத்தான சவால்களை சந்திச்சுட்டே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், அதே மாதிரி எனக்கு இத்தாலியில இருந்துட்டே அதே தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு பீடமானது என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை எனக்கு காமிச்சது. நல்லது மக்களே,
நீங்க சாட்சியில பார்த்தீங்க. அசுத்தத்தை இந்த இடத்துல ஜெயித்த ஒரு நபராய், தேவனோடு தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல இணைந்து வாழ்கிற ஒரு நபராய், நீங்க யார் இந்த நிகழ்ச்சியில் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க பாவம் செய்தவரா இருக்கலாம், தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவரா இருக்கலாம், அல்லது தேவனுடைய பிரசன்னத்திட்டு விலகினவராய், தேவனுடைய வழிகளை மறுதலித்தவராய், நீங்க ஒரு அழுக்கான நபராய் கூட இந்த இடத்துல இருக்கலாம். கவனிங்க, இயேசு இன்னும் உங்களை இந்த இடத்துல நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு செய்த தியாகம் வீணாக போவதற்கல்ல, அவர் செய்த தியாகம் உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்காகும். எனவே மக்களின் நாளை நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க முகவரியை தெரிந்து கொள்ளு, நீங்க ஆலயத்துக்கு வருவதற்கான வழியை இந்த தெரிந்து கொள்ளு. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். 9384 638 738 9384 638 738 போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த அதி அற்புதமான வழியிலே உங்களுடைய முதற் படியானது எடுத்து வைங்க. என அவர் தன்னுடைய உயிரை பலியாக செலுத்தினார், நம் ஆத்துமாவிற்கான விலையை செலுத்தும்படி. எனவே நாளை கூட்டம் மிக விசேஷமானது. தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க. காலை 9:30 மணிக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்கள். மேலும் இந்த புது வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கட்கிழமையிலே நாம் தேவனுடைய செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அறிக்கிற விசுவாசத்தின் ஒரு கூட்டத்திலும் கூட இணைய போகிறோம். ஏன்னா நீங்க பல நேரம் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருப்பது என்ன? சில நேரம் மக்களோட நான் பேசும்பொழுது மக்கள் எனக்கு சொன்ன விஷயம், பாஸ்டர் என்னுடைய பிரச்சனையே பணம் தான். நான் இந்த இடத்துல பணம் நிறைய சம்பாதிக்கிற ஒருவனா இருந்தா பல பிரச்சனை என்னால சரி செய்ய முடியும். ஆம், தேவன் செழிப்பையும் வாக்களித்தார். நீங்க தேவனுக்கு உண்மைத்தன்மையா இருக்கும்பொழுது தேவன் சொன்னார், வானத்தினுடைய கதவுகளை திறந்து இடம் போதாதபடி நான் உங்களுடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிப்பேன். தேவன் உண்மையாக அதை இன்றும் செய்கிறவராக இருக்கிறாரா? அதற்கான ஆதாரம் தான் நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி. இவருடைய உண்மைத்தன்மை நிமித்தம் தேவன் இவருடைய செயலை, இவருடைய வாழ்க்கையின் வழியை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார். இன்றும் தேவன் செழிப்பை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சாட்சியை பாருங்கள் போது. என்னோட பேர் அந்தோனி. நான் கிளாஸ்டூர்லேருந்து வரேன். என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. என் வீடு, என் பிள்ளைங்களும், எங்கள் குடும்பமும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆனால் இது போல் முன்னாடி இல்லை எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கஷ்டம்னா என்னன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சொன்ன மாதிரி யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போனால் தான் என் குடும்பம் சாப்பிட முடியும். ஆனால் யாருன்னா பசங்க சின்ன பசங்க, அவங்களும் படிக்கிறாங்க. மனைவி வேலைக்கு போக மாட்டாங்க. நான் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து வீட்டு வாடகை கட்டணும். அப்போ என்னன்னாக்கா சம்பளம் 3000 4000 5000, அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னன்னாக்கா என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்களும் துக்கங்களும் வேதங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் மீண்டு வந்ததுனாக்கா இந்த சபையை கண்டடைஞ்சிட்டு தான் நான் வர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது போல் இல்லை. ஆனால் எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் வேதனையும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது கடந்து போயிட்டு இருந்தேன். என் வலியும் வேதனையும் சொல்ல முடியாதது. ஏன்னா இது போல் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது மனுஷங்களுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்ட்டு. போகிற இடத்துலலாம் வேலை இடத்துலலாம் போறாம ஜாஸ்தி. யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலே குற்ற உணர்வு இருக்கும். நீதியாக நடக்கும்போது, துன்பத்தை பாதையில் நடக்கும்போது அநேக துன்பங்களை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். எனக்கு படிப்பு கிடையாது, இது விட்டால் எனக்கு வழி கிடையாது அப்படின்னு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், எப்படியும் அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாள் என்னன்னாக்கா பரவாயில்ல பரவாயில்ல மனசு சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பரவாயில்ல நீப்போ, பரவாயில்ல நீப்போ. ஆனால் அது வீட்டில் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டேயும். என் கஷ்டத்தை என்னோட போட்டோம். ஆனால் என் மனைவிக்கு தெரியும், அவரால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு தெரியும். அதுக்கு மேலே அவங்களும் ஒரு ஆசையும் பட மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணுன்ட்டு. குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு நாளும் சமைச்சு சாப்பிட்ற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான்
எங்களுக்கு அது போதுமானதா இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஏதாவது வந்துச்சுன்னா எங்களால சமாளிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் விஷயமோ சரி, ஏதாவது எங்கேயாவது போனனாலும் சரி, ஒரு ஃபங்ஷனுக்கு போனாலும் சரி. ஆனா அந்த அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்காது. இருக்கவே இருக்காது. நாங்க போக மாட்டோம். எங்ககிட்ட நகை இல்ல, நட்டு இல்ல, கையில போடுற மோதிரம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் நாங்க கடந்து போயிட்டுருந்தோம். எங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ மோசமா இருந்தது. நாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு நேரத்துல நான் நினைச்சது உண்டு. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் நம்மளால வளர முடியாது. ஆனா என்ன பண்றது இதுக்காகன்னா, நம்ம சம்பளமே இவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நம்ம குடும்பம் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் போகும் அப்படின்னு நினைச்சு தான் இருந்தேன். ஆனா எப்போ தேவனை நம்பி இந்த ஆலயத்தை நாங்க எப்போ கண்டடைஞ்சோமோ, இப்போ ஆசீர்வாதமா நாங்க இருக்கோம். எங்க குடும்பத்துல நாங்களும், எங்க பிள்ளைகளும், என் வீடும், என் பணமும் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. தசம பத்தி எங்களுக்கு சொல்லி குடுத்தாங்க. முதல் கனியன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி குடுத்தாங்க. ஸோ ஆண்டவரோட பணத்த நாங்க வந்து திருடுறோமா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு குற்றம் ஒண்ணு வந்தது. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க வந்து கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம். அதன்படி நடக்க ஆரம்பிச்சோம். தசம பாகத்துல உண்மை தன்மையா நாங்க இருந்தோம். அப்போ எங்க வாழ்க்கை வந்து செழிப்படைஞ்சது. ஒவ்வொரு நாளும் நாங்க தொடர்ந்து போராடினோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அத நாங்க கற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்கும்போது என் வாழ்க்கை செழிப்பா மாறிடுச்சு. எங்க குடும்பத்துல வந்து ஆண்டவர் வந்து போதுமான அளவு எங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருந்தேன். இப்போ வந்து நான் ஓனா வந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையா இருந்ததுனால என்ன தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. என் பண வாழ்க்கையிலயும் ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னோட வேலையிலயும் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி வந்து அட்டெண்டரா தான் இந்த வார்ட் பாயா இருந்தேன். இப்போ வந்து நான் மேல் நர்ஸா இருக்கேன். பண விஷயத்துல சந்தோஷமா இருக்கேன். மேலும் தான் என்ன பண விஷயத்துல வந்து வாழ்க்கையில மேலும் 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 வளரபடி ஆண்டவர் என்னை வைத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வாடகை கட்டுறதுக்கு என்னால முடியாது. இப்போ வந்து நான் லீஸ்க்கு இருக்கேன். 5,00,000க்கு. இப்போ வந்து நான் வந்து குடும்பத்தோட நாங்க சந்தோஷமா இருக்கோம். அதேபோல வந்து பிள்ளைகளும் வந்து வாழ்க்கையில நல்லபடியா இருக்காங்க. படிச்சிருக்காங்க நல்ல காலேஜ்ல. பையனும், பொண்ணும் 2 பேரும் நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க. இப்போ என் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்திருக்காரு. இப்போ யார்கிட்டயும் நான் கடன் வாங்குற அளவுக்கு என் ஆண்டவர் வந்து வைக்கல. இப்போ வந்து என் குடும்பத்துல வந்து எல்லா விஷயத்திலயும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு பலன் குடுத்துருக்காரு ஆண்டவரு. பொருளாதார விஷயத்திலயும் சரி, பண விஷயத்திலயும் சரி, எல்லாத்துலயும் எனக்கு பலன் குடுத்துருக்காரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ற மாரி என்ன இப்போ ஆண்டவர் என்ன வைத்திருக்காரு. நான் போய் யார்கிட்டயும் கையேந்தி கேட்கிற அளவுக்கு என்ன இப்போ வைக்கல. அடுத்தவங்களுக்கு குடுத்து உதவி செய்ற அளவுக்கு என்ன வைத்திருக்காரு ஆண்டவர். ரூ. 4,500 என்னோட சம்பளம். இப்போ வந்து ரூ. 64,000 சம்பளமா இருக்கு. ஆண்டவர வந்து அந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்காரு. 1 வருஷமோ, 2 வருஷமோ கிடையாது. குறைஞ்சது 7 வருஷம் நான் இங்க வந்துட்டுருக்கேன். இது ஒரு நாள்ல வந்து கடந்து போகிற பிரச்சனை கிடையாது. நம்ம எதிர்த்து ஒரு நாளும் நம்ம போராட தான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ எல்லா பிரச்சனையிலிருந்து விலகி போயிடுச்சு. ஒரு 16 வயசு பையன் செய்ற வேலைய என்னால செய்ய முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் குடுத்துருக்காரு. எதனாலன்னா, அவரோட சொல்ற வார்த்தையினால விசுவாசத்தினால நான் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ நாங்க தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் ஆலயத்துக்கு. நீங்களும் வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க. ஆனா 1 நாளா 2 நாள்ல நடக்குன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து வாங்க நடக்கும். உங்க வாழ்க்கை மாறும். நாங்க இது போல இருந்தது போல பண வாழ்க்கையில நாங்க ரொம்ப லோவா இருந்தோம். இப்போ வந்து மத்தவங்கள யாரும் எங்கள மதிக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்துக்கு நாங்க தெரிஞ்ச பிறகு, இந்த ஆலயத்துக்கு நாங்க முன்னோக்கி போகும்போது, ஆண்டவர் இடத்துல நாங்க வந்து கீழ்ப்படியும்போது, தசமபாகத்துல எல்லாத்துலயும் நாங்க முன்னோக்கி போகும்போது தான், எங்களுக்கு ஆண்டவர் வந்து பண வாழ்க்கையில மேலும் வைத்திருக்காரு. இப்போ வந்து எங்க வாழ்க்கையில யாருகிட்டயும் கையேந்தி நாங்க கேட்கிற அளவுக்கு இல்ல. நாங்க குடுக்குறவங்க இடத்துல இருக்கோம் தவிர, வாங்குற இடத்துல இல்ல. ஆனா, அதே போல வந்து நான் சைக்கிள்ல இருந்தேன். சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ எங்களுக்கு 3 வண்டி இருக்கு. ஸ்கூட்டர். இப்போ ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. ஆனா வந்து நாங்க போயிட்டுருக்கோம். ஆண்டவர்னால தான் இது முடியும்.
எந்த மனுஷனாலும் முடியாது. மனுஷனை சார்ந்து போனாக்கா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சார்ந்து வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க, அதன்படி நடங்க. ஆனா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ சபையில அதன்படி நடக்கணும். நடந்தாதான் உங்க வாழ்க்கையில மாறும். முன்னாடி எப்படி இருக்கீங்களோ அதே போல இருக்காது. 100% நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும். நீங்க முன்னோக்கி வாங்க. ஆனா உங்க வாழ்க்கை மாறும். முன்னாடி இருந்தது இப்போ யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வளரும் தவிர உங்க பின்னோக்கி போகாது, முன்னோக்கி தான் போகும். ஒருபோதும் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போவதில் என்று வார்த்தை மட்டும் இல்லை, நிஜத்திலேயே நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில இப்போ சந்தோஷமா நாங்க இருக்கோம். எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நாங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நான் சொன்னது சரியா இல்லையா மக்களே? இந்த நபருக்கு தேவன் உதவி செய்ய முடிந்ததானால், இவருடைய உண்மைத்தன்மையிலே தேவன் இவர் வாழ்க்கையை வழி நடத்தினாரேயானால், இவருடைய விசுவாசத்திலே தேவன் இவர் வாழ்க்கையின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் இடத்துல வைத்திருக்கிறார். இது உங்களுக்கும் சாத்தியமாகும். நீங்க யார் உங்க பிரச்சனை குறித்து, கடினங்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, வலியை குறித்து, ஏமாற்றங்களாய் இடத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறாராக. அவருடைய வல்லமையான கரம் உங்க வாழ்க்கைக்கு உதவியானதாய் திரும்பட்டும். எனவே மக்களே, இந்த நேரம் விசுவாசத்திலே ஒன்றிணையலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் இப்படியாக ஆசீர்வதிக்க, மேலும் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க நாளை காலை நம்முடைய ஆலயங்களின் கூட்டத்திலே ஒன்றிணையும்படியாக விசுவாசத்திலே என்னுடைய ஜெபத்தில் ஒன்றிணையலும். கண்களை மூடிடுங்கள். துரதிர்ஷ்டவசமாக இதுதான் பல மக்களுடைய உண்மையாய் இருக்கிறது. பைகள் வெறுமையாய் இருக்கிறது. பெறுகின்ற பணம் சீக்கிரத்தில் மறைந்து விடுகிறது. நீங்கள் கடினமாய் உழைக்கிறீர்கள், ஆனால் என்ன நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு போதுமானது கிடையாது. நீங்கள் வாடிக்கையாளர்களை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் அது ஒருபொழுதும் போதுமானது கிடையாது. நாட்கள் செல்லுகிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்குள் வளருகிறது. நான் இவ்வளவு கடினமாய் உழைத்தும் எப்படி என்னிடத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த வசனமானது என்ன அனுபவமுடையதாய் உங்களுக்கு இருக்கிறது? வாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கையின் மூலம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுங்கள். எனவே எல்லா வெறுமையும் முடிவுக்கு வரும். எனவே திங்கட்கிழமை கூட்டங்களில் இணையுங்கள். ஏனென்றால் அனைத்து வெறுமையின் முடிவோடு எல்லா தொழிலாளர்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான நாள் மற்றும் அந்த நாள் உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். கூட்டம் நேரம் மாலை 7 மணி. யூனிவர்சல் ஆலயம் எண் 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் யூனிவர்சல் ஆலயங்களில் இணையுங்கள். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது உயிருள்ள தேவனே, இதோ இந்த நேரம் செழிப்பு மட்டும் உன்னுடையதல்ல, வானம் பூமி எல்லாமே இந்த உன்னுடையதாய், சகலமும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாய் இருக்கிறது. இந்த நபரின் தேவனை ஆண்டவராக இயேசுவே உம்முடைய பெயருக்கான சாட்சியாய் இருக்கும்படி, உம்முடைய வல்லமையை தன் வாழ்க்கையில் இந்த பார்க்கும்படி அதி அற்புதமான காரியத்தை இவருக்கு செய்ய நீர் தயாராக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னது போல, உம்மை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான் என்று சொன்னேன். இதோ இந்த நேரம் யார் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய், கீழ்ப்படுகிறவராய், உம்முடைய வார்த்தையை நம்புகிறவராய், உம்மை மட்டுமே சார்ந்தவராய் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரோ, இவருக்கு நீர் உதவி செய்வீராகும். இவர் எந்த விண்ணப்பத்திற்கான பதிலை கேட்கிறார் என்று தெரியாது, ஆனால் நீர் அதை அறிந்திருக்கிறேன், நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். விடுதலையை, குணமாக்குதலை, ஆசீர்வாதத்தினை, செழிப்பினை, பாதுகாப்பினை, குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தை, சந்தோஷத்தின் ஒற்றுமையை நீர் இவர் வாழ்க்கை மீது நிஜமாக்க கேட்கிறேன். இவரது வாழ்க்கையை ஆசீர்வதியும் என் தேவனே. இவர் கரங்களில் இந்த பிடித்திருக்கிற தண்ணீரோ, இந்த தேவனையில பாட்டிலில் வைத்திருக்கிற தண்ணீரோ உம்முடைய வல்லமையினாலே தொடப்படுத்தும். குணமாக்குதலுக்காய் விடுதலையானது வரட்டும். அசுத்தத்தினுடைய கிரியைகள் இவர் வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கு பரிசுத்த தண்ணீராய் இந்த தண்ணீரை அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்க கேட்கிறேன்.
விசுவாசிக்கிறவர் உம்முடைய வல்லமையை பார்க்கட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரே நன்றி. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நாளை காலை 9:30 மணிக்கு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசு நாமத்தினாலே.